அத்தியாயம் 80. என்னதான் அனைத்தும் சிங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட, சிங்கத்துக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்து கொண்டேதான் இருந்தது. நிச்சயம் இந்த கல்யாணம் அவ்வளவு எளிதாக நடக்காது என்று தோன்றியது. அதனால் அவரின் ஆட்கள் அத்தனை பேரையும் வேலை செய்யும் ஆட்களைப் போலவே சுற்றி நிற்க வைத்தார். டேய், என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். இல்லனா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என் பேரன் அமைதியாவே இருக்கான். ஆனாலும் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. யாரு வந்தாலும் சந்தேகப்படுற மாதிரி தோணுச்சுன்னா போட்டுருங்க. சிங்கம் அத்தனை பேரையும் அழைத்து கர்ஜனையாக சொன்னார். ஐயா, நம்ம ஊருக்குள்ள வந்து எவனாவது நம்மள எதிர்த்து பொண்ணை தூக்கிட முடியுமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஐயா, நாங்க பாத்துக்கிறோம் என்று சுற்றியிருந்த அடியாட்கள் எல்லாம் பந்தாவாக சொன்னார்கள். கல்யாணத்திற்கான ஏற்பாடு எல்லாம் வெகு சீராக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கான சந்தோஷம் கொஞ்சம் கூட முகத்தில் இல்லாமல் அந்த கல்யாண கோலத்தில் அந்த ஜன்னலை வெறித்தபடி அமர்ந்திருந்தாள் மீனாட்சி. கலங்கிய கண்களை துடைத்து கொண்டவளின் எண்ணமெல்லாம் மாறனை சுற்றிதான் இருந்தது. எளிதாக சொல்லிவிடுவார்கள், பெண்கள் மனது உடனே மாறிவிடும் என்று. அதை சொன்னவன் வாயில் பெட்ரோலைத்தான் ஊத்த வேண்டும். எப்படி எல்லா ஆண்களும் ஒரு போல இல்லையோ அதே போல்தான் எல்லா பெண்களும் ஒரு போல இல்லை. ஒரு முறை ஒருத்தனை நினைத்து விட்டால் கல்லில் செதுக்கிய எழுத்தை போல காயம் ஆகினும் அது அவர்கள் மனதில் நீங்காமல் இருக்கும். மீனாட்சிக்கும் அப்படித்தான். ஆனால் அத்தனை எளிதில் மாறன் மீது கொண்ட காதலை மறந்துவிட முடியாது. அதுவும் அது முதல் காதல். எப்படி அவளால் அதை மறக்க முடியும்? அக்கா! கனியின் அழைப்பில் கண்களை துடைத்தபடி திரும்பி பார்த்தாள் மீனாட்சி. பரிசு சேலை கட்டிட்டு வர சொன்னாங்க, கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க என்றபடி அந்த சேலையை அவள் முன்பு வைத்தவள் அங்கிருந்து செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது எதையோ நினைத்து மீண்டும் திரும்பி பார்த்தாள். அக்கா, எனக்கு தெரியும் நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்படுறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எதுக்காகவும் யாருக்காகவும் நமக்கு பிடிச்சத விட்டு கொடுக்க கூடாது. இல்லனா பின்னாடி வருத்தப்படுவோம். சொல்லணும்னு தோணுச்சு என்று என்று அவள் மனதில் இருந்ததை சொன்னவள் அங்கிருந்து கிளம்பி விட்டாள். கண்ணீருடன் அந்த சேலை எடுத்து வீசி அடித்தாள் மீனாட்சி. பேசாமல் அப்படியே எதையாவது குடித்து செத்து விடுவோமா என்று தோன்றினாலும் அந்த அளவுக்கு மீனாட்சி ஒன்றும் கோழை கிடையாது. அவளை சாந்தி அப்படி வளர்க்கவும் இல்லை. அதனால் இழுத்து பிடித்த பொறுமையுடன் அனைத்தையும் பொறுத்து கொண்டிருந்தவள் அவள் அன்னையை வணங்கி கொண்டாள். மா, என் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. என்னை சுத்தி நடக்கிற எதையும் என்னால வெளியே சொல்ல முடியல. என் மாறன் உசுறுதான் என் காதலை விட எனக்கு பெருசு. அதுக்காக என் சாவ கூட நான் சந்தோஷமா ஏத்துப்பேன் என்று கனத்த மனதுடன் சொன்னவள் அந்த சேலை எடுத்து கட்டிக்கொண்டு வெளியே வரும்பொழுது அவளுக்காகவே காத்திருந்தான் அவள் அண்ணன் பாரிவேந்தன். பாரியை கண்டதும் பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டவள் அவனை கட்டி பிடித்து கொண்டாள். பாரி மெல்ல தங்கையை தட்டி கொடுத்தான். தங்கம், இந்த அண்ணன் உன் கூட இருக்க. எதை பத்தியும் நீ கவலைப்படாத. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். உனக்கு சேர வேண்டியத உனக்கு கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, நான் உனக்கு அண்ணாவா மட்டும் இல்லடா, இன்னொரு அம்மாவாவும் இருப்பேன் என்று அவள் நெற்றியில் முத்தம் வைத்து அவளை அந்த கல்யாண மேடை நோக்கி அழைத்து சென்றான் பாரி. சிங்கத்தை தவிர அந்த வீட்டில் இருந்த யாருக்கும் அந்த கல்யாணத்தில் துளியும் விருப்பமில்லை. ஆனாலும் சிங்கத்தை எதிர்த்து யாராலும் அந்த வீட்டில் எதுவும் செய்ய முடியாது. அதனால் அமைதியாகத்தான் இருந்தார்கள். தான் நினைத்ததைப் போலவே இந்த கல்யாணம் நடக்கப் போகிறது என்ற கர்வத்தில் இருந்தார் சிங்கம். அது அவர் முகத்தில் அப்பட்டமாகவே தெரிந்தது. பாரியும் முகத்தில் எதையும் பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை. காரணம், சிங்கம்தான் சொல்லிவிட்டார், இங்கு என்ன நடந்தாலும் அதில் தலையிடாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று. அதனால் பாரி பெரும் அமைதியுடன் இருந்தான். கல்யாண மாப்பிள்ளைக்கு எப்படியும் 55 வயது இருக்கும். முடியெல்லாம் நரைத்து பல்லெல்லாம் கொட்டி பார்க்கவே நாளை பாடையில் போய்விடும் நிலையில் இருந்தவர் அப்பொழுதும் கூட மணப்பெண்ணை பார்த்து பல்லை காட்டினான். இதில் பெரிய கொடுமை, மாப்பிள்ளைக்கு வேர்த்துவிடக் கூடாது என்று அந்த பக்கம் ஃபேன் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் மாப்பிள்ளையின் தலையில் வைத்திருந்த டோப்பா வேறு அடிக்கடி பறந்து கொண்டே இருந்தது. அதை பிடிக்க இருவர் பக்கத்திலே நின்றார்கள். டேய் மவனே, ரொம்ப சிரிக்காதடா. சைடுல இருக்க சொத்த பல்லு தெரியுது. இப்ப எதுக்குடா பட்டினி கடந்தவ மிட்டாய் கடைய பாக்குற மாதிரி இப்படி பாக்குற பொண்ண? உனக்குத்தான் பொண்ணு. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இரு என்று மாப்பிள்ளையின் அன்னை ஹஸ்கி வாய்ஸில் முணுமுணுத்து கொண்டார். மா, பொண்ணு அழகா இருக்கா. அவர் வாயை பிளந்தபடி சொன்னார். தெரியுது, நீ சிரிக்காம மட்டும் இரு.
அப்புறம் பொண்ணு பயந்து மயங்கி விழுந்துற போது என்று மாப்பிள்ளையின் அன்னைக்கு கவலை. ஆனால் பெண்ணானவளோ எதையும் உணரும் நிலையில் இல்லை. அவளோ அந்த அக்னி குண்டத்தை வெறித்து பார்த்தபடி மாறனின் நினைவில் உழன்று கொண்டிருந்தாள். எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அந்த தட்டில் தேங்காயுடன் தாலியை வைத்து பெண்ணின் தங்கையான கனியை அழைத்து அதை அனைவரிடமும் காட்டி வர சொன்னார்கள். அவளும் ஒவ்வொருவரிடமும் தாலியை காட்டி வந்தாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீனாட்சி கழுத்தில் அந்த சொட்டை தாலியை கட்டி விடுவான். பாரியோ அலட்டிக் கொள்ளாமல் அமைதியாக நின்றான். பாரியின் மனம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. இப்பொழுது கூட ஒன்னும் கெட்டுவிடவில்லை. பேசாமல் இங்கிருந்து ஓடிவிடுவோமா என்று தோன்றியது. அப்பொழுது டம் என்று ஒரு சத்தம் கேட்டது. அத்தனை பேரும் சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்க்க, அங்கே கருப்பு ஜீப்பில் ஹை ஸ்பீடில் வந்து அந்த கல்யாண மண்டபத்தின் கேட்டை உடைத்து தள்ளியபடி அந்த ஜீப்பில் இருந்து தாவி குதித்தான் மாறன். கருப்பு சட்டையும் வெள்ளை வேஷ்டியும் மடக்கி கட்டியபடி கையில் இருந்த வெள்ளி காப்பை மேலே ஏற்றிவிட்டு இறங்கி நின்ற மாறனை கண்டு அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். ஆனால் பாரியோ முகத்தில் எந்த ரியாக்ஷனையும் காட்டாமல் அமைதியாக அங்கிருந்த ஆப்பிளை எடுத்து கடித்து கொண்டான். மாறனை பார்த்ததும் அங்கு வேலை செய்வது போல ஆக்ஷன் செய்த அந்த அடியாட்கள் எல்லாம் மாறனை அடிக்க ஓடி வந்தார்கள். ஐயோ, அவர் ஏதோ பண்ணாதீங்க அண்ணா, அவரை காப்பாத்துங்க, அவருக்கு சண்டை போட தெரியாது, அவரை காப்பாத்துங்க என்று மீனாட்சி பதற்றத்துடன் சொல்லி முடிக்கும் முன் படார் என்ற சத்தத்துடன் அந்த மண்டபத்தை தாண்டி வந்து விழுந்தான் ஒருத்தன். மீனாட்சி ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். அங்கே அவனை அடித்து பறக்க விட்டது வேறு யாரும் இல்லை, மாறன்தான். இதுவரை அவன் அதிர்ந்து கூட பேச மாட்டான் என்று எண்ணியவளுக்கு அவன் ஒரே அடியில் பறக்க விடுவான் என்று 1% கூட எதிர்பார்ப்பில்லை. அந்த நொடி அவள் மனதில் வந்தது ஒரு பாடல்தான். மெல்லியான் மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உன்னை ரசித்தேன், தொட்டதும் விழுந்துவிடும் நாடவன் பிடிக்காது, கர்வம் அதை மதித்தேன், நீ வீரமான கல்லன் உள்ளூரும் சொல்லுது, நீரமான பாறை என் உள்ளம் சொல்லுது, உன்னை மொத்தம் நேசிக்கிறேன், உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன். அவனை விட்டு கண்களை எடுக்காமல் அதிர்ச்சியுடன் சிறு ஆர்வத்தை கூட்டி மாறன் சண்டையிடுவதை ரசித்தது அவள் மீன்விழி கண்கள் இரண்டும். மாறன் ஒவ்வொரு அடியும் இடி போல இருந்தது. அத்தனை பேரையும் அடித்து மூஞ்சியை உடைத்து விட்டான். கொஞ்சம் கூட சோர்வே இல்லாமல் அடித்தவனின் ஒவ்வொரு அடியும் இடி போலதான் இருந்தது. அவன் அடிக்கும் பொழுது முறுக்கேறிய அவன் கைகளும் அந்த கட்டுமஸ்தான உடல் என்று அனைத்தையும் அந்த நேரத்திலும் ரசித்து வைத்தது அவளின் மானம் கெட்ட மனம். இப்படி அவர்கள் வீட்டு கல்யாணத்தில் வந்து ஒருத்தன் அத்தனை பேரையும் அடித்து துவம்சம் செய்ய அண்ணன்காரனோ ஜாலியாக அமர்ந்து மிச்சர் தின்று கொண்டிருந்தான். சிங்கம் கோபமாக பேரனை திரும்பி பார்த்தார். பாரி, என்ன பண்ற? அவன் நம்ம ஆளுங்களை அடிக்கிறான், கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்றான். நீ என்ன பார்த்துட்டு அமைதியா இருக்க என்று கோபம் பொங்க பேரனை பார்த்து கத்தினார் சிங்கம். என்ன தத்தா, நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க என்ன ஆனாலும் என்னை எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கணும்னு. என்னால இந்த கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதத்தான் பண்றேன் என்று சிறுபிள்ளை போல கண்ணை சிமிட்டி சொன்ன பாரியை பார்த்ததும் இவ்வளவு நேரம் அவனின் அமைதிக்கான அர்த்தம் புரிந்தது. இது அனைத்திற்கும் பின் அவனே இருக்கிறான் என்று. தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று சிங்கம் ரௌத்திரம் பொங்க பல்லை கடிக்கும் சமயம் அத்தனை பேரையும் அடித்து போட்டுவிட்டு மீனாட்சியின் அருகே வந்த மாறன் மாப்பிள்ளையை பார்த்து கோபமாக ஒரு பார்வைதான் பார்த்தான். அந்த ஒரு பார்வையிலே பயந்து போன அந்த மாப்பிள்ளை தாலியை மாறன் கையில் கொடுத்து விட்டான். எத்தனை பழைய படம் பார்த்துருப்பான், எதுக்கு வீணா அடி வாங்கணும்? அந்த முன்னேற்பாட்டுடன் அந்த தாலியை கொடுத்து விட்டான். கோபமாக அந்த தாலியை வாங்கிய மாறன் ஒரு நொடி மீனாட்சியின் கண்ணை பார்த்தான். அவள் கண்கள் சந்தோஷத்தில் மூடி திறக்க அதையே சம்மதமாக எடுத்துக்கொண்டவன் பாரியை முறைத்து பார்த்தபடி அத்தனை பேரின் முன்பு அந்த மங்கள தாலியை மீனாட்சியின் கழுத்தில் கட்டி 3 முடிச்சு போட்டான். இத்தனை ஏற்பாட்டையும் தாண்டி பேத்தி கழுத்தில் தாலி கட்டி விட்டானே என்று சிங்கம் முறைத்து பார்த்தார் மாறனை. ஆனால் மாறனோ அவனை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் நோஸ்கட் செய்தவன் பாரியின் சட்டையை பிடித்தான். என் தங்கச்சிய கடத்தி இக்கட்டான நிலைமையில உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டல,
இப்போ சொல்றேன்டா, தாலி கட்டியிருக்கலாம். ஆனா ஒரு நாளும் உன்னால என் தங்கச்சி கூட வாழ முடியாது. நான் உன் தங்கச்சி கூடவும் வாழ மாட்டேன். பாப்போம்டா, நீயா நானான்னு. என்று கண்களில் ருத்ரம் பொங்க சொன்ன மாறனை பார்த்து அழகாய் ஒரு புன்னகை செய்தான் பாரிவேந்தன். என்ன மச்சான் நீங்க? கல்யாணம் அன்னைக்கு இப்படி கோவப்படலாமா? என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வச்சேனா, உங்கள அவ கூட வாழ வைக்க மாட்டேனா என்ன? அதுவும் நடக்கும். நடத்தி காட்டுவான் இந்த பாரிவேந்தன். என்று மீசையை முறுக்கியபடி சொன்னான் பாரி. இருவேறு துருவங்களாக இருக்கும் இரு ஜோடியும் இனிமேல் வரும் இக்கட்டுகளை உடைத்து ஒன்று சேர்வார்களா என்று பார்ப்போம். அத்தியாயம் 81. ஒரு மூலையில் ஒன்று போய் அமர்ந்திருந்த தங்கையை பார்க்க பார்க்க மனம் பாரமானது மாறனுக்கு. தங்கையின் இந்த நிலைக்கு தானும் ஒரு காரணமோ? தான் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் இது எதுவும் நடந்திருக்காதோ என்ற குற்ற உணர்வு கொள்ளாமல் கொன்றது மாறனை. எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் உலாவரும் அருவி இப்பொழுதெல்லாம் அவள் அண்ணனிடம் கூட பேசுவது அதிசயம்தான். அவள் உண்டு அவள் வேலை உண்டு என்று அமைதியின் இலக்கணமாக இருப்பவள் நிம்மதியாக உறங்கியே பல வருடம் ஆகிவிட்டது போலும். அவள் கண்களை சுற்றி கருவளையம் இருந்தது. அம்மு, இன்னைக்கு உனக்கு புடிச்ச இடியாப்பம் பண்ணிருக்கேன். அண்ணா ஊட்டி விடட்டுமா? ஆர்வமாக கேட்ட மாறனுக்கு தங்கை பழையபடி தன்னிடம் சிரித்து பேச மாட்டாளா என்பதுதான் பெரிய ஏக்கமாக இருக்கிறது. ஆனால் அவளோ வேணாம் என்பதைப் போல ஒரு சிறு தலையசைப்பை மட்டும் கொடுத்தபடி பக்கத்தில் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு டியூட்டிக்கு போக கிளம்பிக் கொண்டிருந்தாள். அந்த ஹாஸ்பிட்டலும் அவள் நண்பர்களும் மட்டும் இல்லையென்றால் இந்நேரம் பைத்தியமாகி இருப்பாள் அருவி. நேர்த்தியாக கட்டப்பட்ட காட்டன் புடவையையும் தாண்டி அவள் மேலிட்ட வயிறு சற்று மேலோங்கி தெரிந்தது. அவள் வயிற்றை வலது கரம் கொண்டு மெல்ல தடவி கொடுத்தவளின் இதழ் விரக்தியாக விரிந்தது. அவள் கண்ணியத்தை தவறாக பேசியவனிடம் ஒரு நாளும் திரும்பி செல்லக்கூடாது என்ற வைராக்கியம் அவள் மனதில் ஆழமாக ஊன்றிவிட்டது. பழசையெல்லாம் நினைத்து பார்க்க கூட விரும்பாதவள் அவளுக்காக மாறன் கட்டி வைத்திருந்த உணவு பையை எடுத்துக்கொண்டு நகரும் வேளை மாறன் வந்து தங்கை முன் உணவு தட்டுடன் நின்றான். வேணானா மெல்லிய சத்தமாக வந்தது அவளிடமிருந்து. உனக்காக இல்லைனாலும் உன் வயித்துல இருக்க உசுருக்கா சாப்பிட வேணாமா? அந்த உசுருக்கு ஆகாரம் வேணாமா? அம்மு, குரல் தோய்ந்து வந்தது. அண்ணனின் வாடிய முகத்தை பார்க்கவே அவளுக்கு வேதனையாக இருந்தது. அதனால் அதற்கு மேல் அடம் பிடிக்காமல் அமைதியாக வாங்கிக் கொண்டாள் உணவை. தங்கையை அமர வைத்து 2 வாய்தான் ஊட்டியிருப்பான். அப்பொழுது பக்கத்து வீட்டில் ஏதோ இரைச்சல் சத்தம் கேட்டது. பக்கத்து வீட்டுக்கு யாரோ புதுசா குடி வர போறாங்கன்னு பாட்டி சொன்னாங்க. அவங்க தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தங்கையின் பார்வையை வைத்தே பதிலை சொல்லிவிட்ட அண்ணனை அவளால் மெச்சிக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அவர்கள் வீட்டு கதவும் தட்டப்பட்டது. அவங்க தான் நினைக்கிறேன். ஏதாவது உதவி கேட்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருமா, என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்று கையை கழுவிவிட்டு வந்து இதழில் எட்டி பார்த்து சிறு காந்த புன்னகையுடன் கதவை திறந்தவனின் சிரிப்பு அடுத்த நொடி கானல் நீரை போல் காணாமல் போனது. அங்கே மாறனின் நேரெதிரே கையில் ஸ்வீட் பாக்ஸுடன் மஞ்சள் தாலி மஞ்சத்தில் உரச கண்களில் தீட்டிய மை கடைக்கண் கண்ணீரில் கரைந்து இப்போவோ அப்போவோ என்று விழுவதற்கு காத்து நிற்க இன்று பூத்த மலரை போல் அவளுக்கே உண்டான நேர்த்தியுடன் அந்த காட்டன் சேலையை அழகாய் பிளீட்ஸ் எடுத்து கட்டி இருக்க அந்த கண்ணீரையும் தாண்டி கண்களில் காதல் மின்ன கணவனை கண்ணெடுக்காமல் கண்டு கொண்டிருந்தாள் மீனாட்சி. இருவரின் விழிகளும் ஒன்றாய் சங்கமித்துக் கொண்டதெல்லாம் ஒரு நொடி. அடுத்த நொடி மாறனின் முகத்தில் சுள்ளென்ற கோபத்தையும் தாண்டி ஒரு வெறுப்பு எட்டி பார்த்ததை தாங்க முடியவில்லை அந்த பூங்கோதையால். அவளை பார்க்க கூட பிடிக்காமல் அவன் பட்டென்று கதவை மூட போன சமயம் மெல்லிய சத்தமாய் அழைத்தாள் ஆசை கணவனை. என்னங்க, காற்றுக்கு கூட வலிக்குமோ என்பது போல மெல்லிய அழைப்பு அது. ஆனாலும் அந்த ஒற்றை வார்த்தை அழைப்பு அவன் மூடிய கதவை தாண்டியும் அவன் செவிமடலை எட்டி பார்த்தது போலும் எரிச்சலாய் கதவை திறந்தவன் வெடுக்கென்று கேட்டான், என்ன என்று. நாங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கோம் என்பதே அவனுக்கு பெரிய அதிர்ச்சி மட்டுமல்ல, கடுப்பும் தான். இன்னைக்கு பால் காய்ச்சிரும், நீங்களும் அண்ணி என்று சொல்ல வந்தவள் மாறனின் கடும் முறைப்பில் உங்க தங்கச்சியும் கண்டிப்பா வரணும் என்றாள் சற்று பம்மியபடி. மாறன் பதில் சொல்லாமல் பல்லை கடிப்பதிலிருந்தே புரிந்தது அவன் எந்தளவுக்கு அவள் மீது கோபத்தில் இருக்கிறான் என்று. பதில் எதுவும் சொல்லாமல் பட்டென்று கதவை அடித்து சாத்திவிட்டான் வேகமாக.
பாவம் மீனாட்சி முகம் என்னவோ போல் ஆனது. அருவி யார் என்பதைப் போல பார்த்தாள். ஆனால் மாறன் பதில் சொல்லாமல் மிச்சமிருந்த உணவை அவளுக்கு ஊட்டி முடித்தவன் அந்த உணவை சிங்கில் போடும் சமயம் மீண்டும் கதவு தட்டப்பட்டது. நிச்சயம் மீனாட்சிதான் தட்டுவாள் என்று தெரிந்து மாறன் கதவை திறக்கவில்லை. ஆனால் வந்தது யார் என்று அருவிக்கு தெரியாதல்லவே. அதனால் மெல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்பி செல்ல கதவை திறந்தவள் வாசலில் நின்றவனைக் கண்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இனி தன் வாழ்க்கையில் யாரை பார்க்கவே கூடாது, எவன் முகத்தில் முழிக்கவே கூடாது என்று நினைத்திருந்தாலோ அவனேதான் அவனேதான் குறும்பு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். ஏனோ இத்தனை மாதங்கள் கழித்து திடீரென்று அவனை பார்த்ததும் இவள் இதயம் படபடவென்று துடித்துக் கொண்டது. கண்களில் முத்தாய் கண்ணீர் துளி அரும்பி நிற்க அதற்கு மேல் அவன் கண்களை பார்க்க முடியாமல் பட்டென்று கதவை சாத்தி அவள் அறைக்குள் ஓடி தன்னை நிதானப்படுத்த முயற்சி செய்த வேளையில் மாறன் கேள்வியாய் வந்து கதவை திறந்தவன் வாசலில் நின்ற பாரிவேந்தனைக் கண்டு உச்சக்கட்ட உஷ்ணத்துக்கு ஆளானான். அதுவும் அந்த சேட்டை பிடித்தவன் சும்மாவும் இல்லை. அப்புறம் மச்சான், எதிர்த்த வீட்ல குடி வந்திருக்கோம். இனிமே நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஏய், அட பக்கத்து வீட்ல. அதான் அப்படி சொன்னேன் மச்சான். அடிக்கடி பாத்துக்கணும். எங்க வீட்ல, அதாவது நம்ம வீட்ல வத்த குழம்பு வச்சா குடுத்து விடுவோம். நீங்க நான்வெஜ் வச்சா இங்க குடுங்க. என்ற பேச்சு வார்த்தை மாறனிடம் இருந்தாலும் அவன் கண்கள் தேடியது என்னவோ தன்னவளைத்தான். அதிலும் நெற்றியிலிருந்த குங்குமமும் அவளின் மேலிட்ட வயிற்றையும் நொடி கண்டது பொழுதேனும் அவன் கண்கள் நோட்டமிட்டு விட்டது. அந்த நொடியே அவன் மனம் முடிவு செய்து விட்டது, இன்னும் தன்னவள் மனதில் ஏதோ ஒரு இடத்தில் தான் இருக்கிறோம் என்று. இங்க எல்லாமே அப்படியேதான் இருக்கு. அங்கேயும் அப்படிதான் இருக்கும்னு நம்புறேன். கத்தி சொன்னவனின் வார்த்தை அருவிக்குதான் என்று அறைக்குள் இருப்பவளுக்கும் புரியாமல் இல்லை. யாரா நீ? இன்னொரு முறை என் வீட்டு பக்கம் வந்த கால் இருக்காது. என்று மாறன் கதவை மூடப் போகும் சமயம் கதவில் கை வைத்த பாரியோ, என் தங்கச்சி பால் காய்ச்ச வர சொன்னதுக்கு பதில் சொல்லாம கதவை அடிச்சு சாத்துனியா? நீ மட்டும் இல்ல, என் மயிலாஞ்சியும் கூட்டிட்டு நீ வரணும். அப்படி இல்லன்னு வை, என்னடா பண்ணுவ? கோபமாக வந்தது மாறனின் வார்த்தைகள். 4 பேர் முன்னாடி என் பொண்டாட்டிக்கு உம்மா கொடுத்தா நல்லாவா இருக்கும்? நீங்க வரலைன்னா தேடி வந்து அவள தூக்கிட்டு போய் கிஸ் அடிப்ப. அதுவும் லிப் டு லிப். கேக்குதா? என்று சத்தமாக சொன்னவன் வார்த்தை உள்ளே இருந்த அருவிக்கும் கேட்கத்தான் செய்தது. அவள் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடியது அந்த ஒரு வார்த்தைதான். நீ அப்படிப்பட்டவ தாண்டி. என் கூட ஒண்ணா இருந்துட்டு அவட வர சொல்லிருக்கியே. உனக்கு கொஞ்சம் கூட கூசவே இல்லையா? என்ற வார்த்தை மட்டும் பூமி சூரியனை சுற்றுவதைப் போல அவள் மூளையை சுற்றிக் கொண்டே இருந்தது. என்னை விட்டு விலகி போகணும்னு மட்டும் நினைக்காத. அது உன்னாலே முடியாது. என் மச்சானாலே முடியாது. என்று செல்லமாய் மாறன் கன்னத்தையும் தட்டி கொடுத்தவன், அப்புறம் மச்சான் வரட்டுமா? ஃபங்க்ஷன்ல சந்திப்போம். என மாறன் முறைப்பை ஒரு பருப்பாய் கூட கேர் பண்ணி கொள்ளவில்லை அவன். பல்லை கடித்து கொண்ட மாறன் உடனே சென்றது ஹவுஸ் ஓனரை பார்க்கத்தான். அவனுக்கு தெரியவில்லை அவன் நிலாவுக்கே சென்றாலும் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய பக்கா கேடி அவன் என்பதை. இனி அவன் செய்யப்போகும் டார்ச்சரில் இவர்கள் ஒரு வழி ஆகப் போகிறார்கள். இவங்களோட அட்ராசிட்டிய நம்மளும் கூட சேர்ந்து பாப்போம் வாங்க. அத்தியாயம் 82. நம்ம ஊருக்கே வந்து ஒருத்தன் நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு போயிருக்கான். ஆனா எதுவும் செய்யாம என்ன வேடிக்கை பாக்குறீங்க? ஊருக்குள்ள ஏதாவது தப்பு நடந்தாலோ, வேற ஜாதிக்கார பயல காதலிச்சாலோ அறுத்து போடுற நீங்க, இன்னைக்கு உங்க வீட்ல ஒரு பிரச்சனை நடக்கும்போது பேசாம இருக்கீங்க. என்று அங்காளி பங்காளி என்று அத்தனை பேரும் கூடி நின்று கேள்வி எழுப்ப சிங்கம் இழுத்து பிடித்த பொறுமையுடன் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் அவருக்குள் ஒரு எரிமலையே வெடித்து கொண்டிருந்தது. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க. நாங்களே கூட்டி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. உங்க முன்னாடி தானே அத்தனை பேரை அடிச்சு போட்டு அவன் தாலி கட்டினா. சித்தப்பன் சேந்தன் சீறி கொண்டு வந்தான். சரி, கட்டுனா என்ன? அறுத்து போட்டு நம்ம ஜாதிக்கார பயல கட்ட சொல்ல வேண்டியதானே? அதான் நம்ம வழக்கம். அதை விட்டுட்டு கண்டவன் கூட தான் வாழ வைப்பேன்னு உங்க வீட்டு பையன் அடுத்த ஊர் தலைவராக போற பாரியே தங்கச்சிய கூட்டிட்டு பட்டணத்துக்கு போனா என்ன அர்த்தம்? ஆமா ஆமா, முத்தையா கேக்குறது சரிதானே. இதனால பக்கத்து ஊர்க்காரன் கூட நம்ம ஊருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான், பொண்ணும் எடுக்க மாட்டேங்கிறான். என்று ஒருவர் விடாமல் அத்தனை பேரும் கேள்வியாக கேட்க சிங்கம் பதில் பேசாமல் இருந்தார். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீங்க தான் பெரிய வீட்டு ஆளுங்க, உங்களுக்கு தெரியாதா? சிங்கம் தோளிலிருந்து துண்டை உதறிவிட்டு எழுந்தார். சரிதான், தப்பு எங்க மேலதான். இதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். இனி இந்த ஊருக்குள்ள நான் கால் எடுத்து வச்சா அது என் பேத்தியோட தான். ஒண்ணு என் வீட்டு புள்ளையா, இல்லன்னா பொணமா என்றார் கர்ஜனையுடன். வீட்டில் இருந்த அத்தனை பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். வண்டி எடுங்கடா, வண்டிய கட்டுங்கடா.
இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நீ இந்த ஊருக்குள்ள வரமாட்ட. என்று சென்னையை நோக்கி வண்டியை கிளப்பினார் சிங்கம். யார் திருந்தினாலும் இந்த பெருசு திருந்த மாட்டேங்குதே. காலம் போன காலத்துல வில்லத்தனம் பண்ணி டார்ச்சர் பண்ணுதுப்பா. இன்னும் அங்க போய் என்னெல்லாம் பண்ண போகுதோ பாப்போம். தனது மேலிட்ட வயிற்றை மெல்ல தடவி கொண்டாள் அருவி. எப்போதும் சிரித்த முகத்துடன் வலம் வரும் அருவி முகத்தில் இப்பொழுதெல்லாம் சிரிப்பை பார்ப்பது கானல் நீர் போல மாறி போனது. அவள் வேலை செய்யும் அதே ஹாஸ்பிட்டலில்தான் அவள் நண்பர்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தான் மட்டுமல்ல, சுற்றியிருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவள் அருவி. இன்று அவளே சந்தோஷம் இழந்து வாடிய கொடியாக இருப்பதை அவள் நண்பர்களால் பார்க்க முடியவில்லை. மச்சி, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன்? நீ இங்கதான் இருக்கியா? என்றபடி அவளை தேடி ஓடி வந்தான் டேவிட். மச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கெவின் எருமை இன்னைக்கும் நர்ஸு கிட்ட மொக்க கவிதை சொல்லி செருப்படி வாங்கிட்டான். அவன் ஜாலி மூடில் சொல்லிக் கொண்டிருக்க, அருவி அவன் சொன்னதை கண்டு கொள்ளவே இல்லை. அவள் சிந்தனையெல்லாம் வேறு உலகத்தில் இருந்தது. என்னடா இவ இப்படி இருக்கா? இந்நேரம் பழைய அருவியா இருந்தா அவனை கலாய்ச்சு தள்ளியிருப்பா. இப்ப கண்டு கூட மாட்டேங்கிறா. அவன் முகம் வாடி விட்டது. விடுடா, நாம தான் எப்படியாவது அவளை பழையபடி மாத்தணும். அது மட்டும் இல்ல, இப்பதான் மாறன் ப்ரோ கால் பண்ணாங்க. அந்த பாரு இங்கே வந்துட்டானா. இங்கேயா? எங்க எங்க? என்று அவசரமாக சுற்றி முற்றிலும் தேடினான் டேவிட். அவன் பேர சொன்னதுக்கே பயந்துட்ட. நீ எல்லாம் என்ன கிண்டல் பண்றியா? அவனை கலாய்த்தான் கெவின். பயமா? எனக்கா? அவன் என் பக்கத்துல வந்தா அவனுக்கு தான்டா பிரச்சனை. ஓஹோ! கோரஸ் போட்டார்கள் விக்கியும் கெவினும். அவன் மட்டும் என் முன்னாடி வந்தான்னு வை, கத்தி எடுத்து சதக் சதக். அப்படின்னா கிழிச்சிருவேன்னு சொன்னேன். ஓஹோ! ஐயா பாக்கதான்டா பக்தி, களத்துல இறங்குனேன்னு வை, கில்லிடா கில்லி. என்று அவன் பெருமை பீத்தி முடிக்கவில்லை. பின்னே டீன் வந்து நின்றார். ஏய் டேவிட், சொல்லுடா. ஒரு வேகத்தில் சொல்லிவிட்டான். எத? சாரி, சொல்லுங்க டீன்னு சொல்ல வந்தேன். டங் ஸ்லிப் ஆயிடுச்சு சார். உன் பேச்சு மட்டும்தான் சரியில்லைன்னு பார்த்தா, வேலையில அதை விட தத்தியா இருக்க. பைல்ஸ் பேஷண்ட் கிட்ட போய் குந்த வச்சு உட்கார சொல்லிருக்க. அவருக்கு பண்ண ஆபரேஷன் தையல் விட்டுருச்சு. சுகர் பேஷண்ட்டுக்கு ஸ்வீட் கொடுத்திருக்க. ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஹாரர் ஸ்டோரி சொல்லிருக்க. அவர் அப்பவோ இப்போன்னு இழுத்துட்டு இருக்காரு. உண்மை சொல்லு, நீ டாக்டர் படிச்சானியா இல்ல காசு கொடுத்து பாஸ் பண்ணியா? அவர் கோபம் கொப்பளிக்க கத்திக் கொண்டிருக்க, இவன் அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அவர் ஸ்டெதஸ்கோப்பை எடுத்து அவர் இதயத்திலே வைத்து பார்த்தவன், ஐயையோ டீன், உங்க ஹார்ட் பீட் ரொம்ப நார்மலா துடிக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னும் ரொம்ப வருஷம் உயிரோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்று அவன் சொல்லி முடிக்கவில்லை. அவரோ முகத்தில் பீதி படர, துண்டை காணும் துணியை காணும் என்று அந்த இடத்திலிருந்து ஓடியே விட்டார் அடுத்த நொடி. அதைக் கண்டு அவன் நண்பர்கள் இருவரும் கைதட்டி சிரித்தார்கள். உலகத்துல டாக்டர் நல்லா இருப்பாருன்னு சொல்லியும் எல்லாரும் பயந்து ஓடுற ஒருத்தன் நீ மட்டும்தான்டா. பாவம், அந்த மனுஷன் முகத்துல வந்த பீதிய பாக்கணுமே. என்று கெவின் கைதட்டி சிரித்தான். அப்படி என்னன்னு பாக்குறீங்களா? அது நம்ம டேவிட் ராசி அப்படி. அதென்னமோ தெரியல. அவன் யாரையாவது நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அடுத்த கட்டம் டைரக்டா டிக்கெட் தான். இது வரைக்கும் எத்தனையோ பேரை எமலோகத்துக்கு பார்சல் பண்ணி விட்டுட்டான். அதனாலே அவன் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு பீதி. அவன் கிடக்குறான் சொட்ட. இந்த பாரி மட்டும் என் கையில கிடைச்சா காலி. அவன் கிட்னிய சட்னி ஆக்கிருவேன். அவன் பாடிய வச்சுதான்டா ஜூனியர் பசங்களுக்கு ட்ரெயின் பண்ண போறேன். அடே கொஞ்சம் கம்முன்னு இருடா. கெவின் மெல்ல அவனை அடக்க பார்த்தான். டேய், என்ன தடுக்காத. ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். அவன் குடல உருவி சூப் வச்சிருவேன். அவன் என் கண்ணு முன்னாடி வராம இருக்க வரைக்கும் தான்டா அவனுக்கு நல்லது. இல்லனா? ஒரு கர்ஜனையான குரல் அவன் முதுகுக்கு பின்ன கேட்டது. ஏன் இப்படி பட்டுன்னு கேட்டா எப்படி சொல்றது? ஆமா, ஏன்டா உன் வாய்ஸ் மொட்ட ராஜேந்திரன் வாய்ஸ் மாதிரி இப்படி கரடு முரடா இருக்கு? என்று திரும்பி பார்த்தவன் அவன் பின்னே கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி ஆஜானுபாகுவான உடலுடன் 6 அடிக்கும் அதிகமான உயரத்துடன் நின்று பாரியைக் கண்டு அப்படியே ஸ்டன்னாகி விட்டான். 2 அடி பின்னால் நகர்ந்தவன் எச்சில் விழுங்கியபடி, ஏண்டா இவன் எப்படா வந்தான்? கெவின் சிறு சிரிப்புடன், நீ எதுக்கு மோனையோட திட்ட ஆரம்பிச்சியே அப்பவே வந்துட்டான். அட்ட நாசமா போறவனே, ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? பயத்தில் எச்சில் விழுங்கியபடி கேட்டான். நான் நிறுத்ததான் வந்தேன். ஆனா நீதான் ஃப்ளோல போறேன் ப்ளூடூத்ல போறேன்னு நிக்காம போன. சரி, அவன் அடி இடி மாதிரி இருக்கும்னு நம்ம அருவி வேற அப்பப்போ சொன்னாளா? அதான் உன்னை வச்சு ட்ரையல் பார்க்கலான்னு ஆர்வத்துல கம்முன்னு இருந்துட்டேன். அது உண்மையா இல்லையான்னு இன்னைக்கு செக் பண்ணிருவோம். அட அவிச்ச முட்டை தலையனுக்கு பிறந்த அறவேக்காடு, நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண என் உசுருதான் கிடைச்சதா? அவன் வேற பாகுபலிக்கு டூப் போட்ட மாதிரியே பாடியா இருக்கானே. ஒரு அடிக்கு தாங்குவனானே தெரியல. எதுக்கும் பக்கத்துல ஒரு பெட்டை எனக்கு ரெடி பண்ணிருமாப்ல. என்று பதுங்கியவனை முறைத்து பார்த்தபடி நெருங்கினான் பாரி.